Students, next we will see about the achievements of World Bank. The World Bank is said to be successful in achieving its primary objective of reconstruction and development of war-ravaged nations. It helped greatly in the reconstruction of Europe after the World War II. It has been providing developed and developing countries the same treatment in the process of growth. அதாவது இந்த வேர்ல்டு பேங்க்குடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதோட முக்கியமான பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வார் ரேவேஜ்டு நேஷன். ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார், the reconstruction activities are done in Europe. It has been providing developed and developing countries in the same treatment in the process of growth. ஸோ என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த வேர்ல்டு பேங்க் வந்து பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இட் இஸ் நோட்டட் தட் the bank's membership has increased from initial number of 30 countries to 68 countries in 1960. Now, 151 countries in 1988 and IBRD has 189 member countries now at present. அதாவது 30 countries தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்திருக்கு. அடுத்தது 68 ஆச்சு, அடுத்தது 151 ஆச்சு, அடுத்து இப்போ 189 ஆச்சு. ஏன் இந்த மாதிரி மெம்பர் கண்ட்ரிஸ் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது? அப்போ இந்த வேர்ல்டு பேங்க் வந்து அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறதுனால அவங்களுடைய தேவைகளை இந்த வேர்ல்டு பேங்க் மூலமாக அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்கன்றதுனால தான் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகிறாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் மூலமாக அந்த நாட்டோடைய பொருளாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் வந்து அதிகரிக்குது. வார் டைம் பீஸ்லேருந்து பீஸ் டைம் எக்கனாமிக்கு அது சேஞ்ச் ஆக முடியும் நம்ம அப்படின்ற நம்பிக்கையால் தான் இந்த மெம்பர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இதே ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. ஸோ 30 கண்ட்ரீஸாக இருந்தது 189 கண்ட்ரீஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த பேங்க் கிராண்ட்ஸ் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ். மீடியம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் பேயபிள் ஓவர் அ பீரியட் ஆஃப் 15 to 20 years. 15 வருஷத்துக்குள்ளேருந்து 20 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கிற மாதிரி மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் லோனை வேர்ல்டு பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு. எந்த பர்பஸ்க்காக? ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக. ஸோ த ஆக்சுவல் டேர்ம் ஆஃப் லோன் டிபெண்ட்ஸ் அப்பான் த எஸ்டிமேட்டட் யூஷுவல் லைஃப் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ஆர் பிளான்ட் ஃபினான்ஸ்டு. இந்த ஆக்சுவல் டேர்ம் 15லேருந்து 20 இயர்ஸ்க்கு டேர்ம் லோனுன்னு சொல்கிறோம். அந்த டேர்மை எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எஸ்டிமேட்டட் யூஷுவல் லைஃப், நம்ம இந்த லோன் அமௌண்ட்டை வச்சு என்ன எக்யூப்மெண்ட்டை வாங்க போகிறோம், எந்த பிளான்ட்டில் ஃபினான்ஸை பண்ண போகிறோம், அப்போ அதோடைய ஆக்சுவல் டைம் என்ன, லோனு லைஃப் என்ன அப்படின்றத வச்சு தான் இந்த இயர் ஆஃப் பேமெண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. And initially, the World Bank's loan were mainly directed at the European countries for financing their programs of reconstruction. அங்கே மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அந்த வார் டைம் எக்கனாமிலேருந்து பீஸ் டைம் எக்கனாமியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்காக அந்த லோன்ஸை வந்து வேர்ல்டு பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அதோடைய டெவலப்மெண்ட் லோன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு பூவர் மாசஸ் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு கொடுக்கறதுக்காக அதோடைய ஸ்கீம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுச்சு. ஸோ லேட்டர் இட் சேஞ்ச் இட்ஸ் டெவலப்மெண்ட் லோன் strategy and lays more emphasis of financing schemes for the poor masses of the developing countries. And the World Bank grants loans to member countries only for productive purpose, particularly for agriculture, irrigation, power and transport. In other words, the World Bank strengthens infrastructure needed for further development. அதாவது இரிகேஷன், பவர், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சருக்காகவும் லோனை ப்ரொவைட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அந்த நாடுகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காகவும் லோனை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் IDA and a soft loan window of the bank provide loans to UDCs, especially UDGs, underdeveloped countries, at very low rate of interest. However, the economic inequality among the member countries goes on increasing. Member countries உடைய economic inequality வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். மெனி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஆர் எட் டு இம்ப்ரூவ் தயர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அதாவது ஃபஸ்ட்டு யூரோப்புக்கு மட்டும்தான் லோனை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பூவர் கண்ட்ரீஸ்க்கு லோனை ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸும் இந்த வேர்ல்டு பேங்க் மூலமாக பெனிஃபிட்டை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க.
இந்த வேர்ல்டு பேங்க் வந்து அதோடைய சேர்ந்து துணை அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐடிஏ மூலமாக சாஃப்ட் லோன் விண்டோவை வந்து அந்த யூடிசிஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த வேர்ல்டு பேங்க்கோடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் கூடிச்சு, அடுத்தது லோனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்தது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய புவர் மாசஸ் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்து வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸ்ன்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், பவர், டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்காகவும் லோனை ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐடிஏ மூலமாக சாஃப்ட் லோன் விண்டோவை வந்து இந்த பேங்க் வந்து யூடிசிஸ்க்காக லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்த வேர்ல்டு பேங்க்கோடைய அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியா அண்ட் வேர்ல்டு பேங்க். இந்த வேர்ல்டு பேங்க்கால் இந்தியாவுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்டு? அதாவது the name International Bank for Reconstruction and Development was first suggested by India to drafting committee. Since then, the two have developed the close relationship with each other, from framing the policies of economic development in India to financing the implementation of these policies. இந்தியா தான் டிராஃப்டிங் கமிட்டியாக செயல்பட்டுருக்கு இந்த வேர்ல்டு பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மூலமாக இந்தியாவில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்கான பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறதுல வேர்ல்டு பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்தே செயல்பட்டாங்க. வேர்ல்டு பேங்க் ஹேஸ் given a large financial assistance to India for economic development. Special mention may be made of the assistance of World Bank has given to India in the development of infrastructure such as electric power, transport, communication, irrigation projects and steel industry. இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக வேர்ல்டு பேங்க் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை இந்தியாவுக்கு கொடுக்குது. இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுதான் ஒரு நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். And the World Bank has assisted a number of projects in India. IFC has identified 5 priorities areas, namely capital market development, direct foreign investment, access to foreign markets, equity investments in new and expanding company and infrastructure. So இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் லோனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஐஎஃப்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஐஎஃப்சி மூலமாக நிறைய ஃபினான்ஸை வந்து இந்தியாவுக்கு இந்த வேர்ல்டு பேங்க் வந்து வழங்குது. அண்ட் வேர்ல்டு பேங்க் ஹேஸ் ஆல்சோ அசிஸ்டட் இந்தியா டு அசலரேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அன்டில் சைனா பிகேம் த மெம்பர் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் இன் 1980, இந்தியா வாஸ் த லார்ஜஸ்ட் பெனிஃபிஷியரி ஆஃப் த வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸ். நம்ம நாட்டில் பாவர்ட்டியை போக்கணும், நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இந்த வேர்ல்டு பேங்க்கோடைய தேவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவுக்கு நிறைய உதவிகளை வேர்ல்டு பேங்க் செஞ்சுருக்கு. ஸோ இந்தியா வாஸ் த லார்ஜஸ்ட் பெனிஃபிஷியரி ஆஃப் த வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், do you clear with the World Bank and India and the World Bank achievements, functions? Thank you.